வாழ்நாளிலும் முதலாக பிரம்மாண்டமாக நடத்தும் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை சிறப்பிக்க வைத்து வெற்றியடைய செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அந்த திருவிழா நோட்டீஸ் வாங்கி கொடுங்களேன். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் திருவிழா நோட்டீஸ் கேட்டுக்கிட்டு. எல்லாரும் வெளியே போய் விளையாடுங்க. போங்க போங்க. வாங்கடி போலாம். மீனாட்சி, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுமா? நான் ரொம்ப அழகா இருக்கணும்ல சித்தி, அப்பதான் மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவருடைய மகனுக்கு நீங்க மருமகங்கிற அந்தஸ்து கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க. அதனாலதானே இவனை என் மாப்பிள்ளை ஆக்கிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். யாரடி என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை? அதோ அந்த குரங்குதான். ஐயோ, வெக்கத்தை பாரு. வெக்கம் கட்டானுக்கு. என்ன பண்ற? மாப்பிள்ளைக்கு கொடுக்க காஃபி. என்ன? ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சப்பா? சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன இப்படி பேசுறீங்க? மாப்பிள வழுக்கி கிடிக்கி விழுந்துட்டாரோன்னு நான் பயந்துட்டேன். நாம கதறாம பேசுங்க. பயப்படாம தைரியமா பேசுங்க. தைரியமா பேசு. பார்த்து பேசுப்பா. கேடிஎன் கம்பெனியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மேல கேடி கம்பெனிக்காரங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாராவது என்ன பிடிக்கும்னு சொன்னாங்க கால் ரெண்டையும் வெட்டிடுவாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவங்கள எதிர்த்து சண்டை போடணும். சாகர வரைக்கும் ஃபைட் பண்ணணும். கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எங்க வச்சாலும் 108 கிட வெட்டணும். எங்க பங்குக்கு 8 கடாவை சேர்த்து வெட்டுங்க. நம்ம பங்குக்கு எத்தனை கடை வெட்டணும்? 8டா. என்னையும் சேர்த்து 9 வெட்டு. இது ஒரு கொலகார குடும்பம். வாங்கப்பா ஓடிடலாம். என்னடா இது? என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வர்றதும் அப்புறம் ஓடுறதும் சகஜம் தானே. வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டான்னு சொல்லி கழிச்சு விடுறது இது எத்தனாவது தடவை தெரியுமா? 8வது. அவளை விடு, அவ லவ் ஃபெயிலியர் கேஸ். அதோ அங்க வேண்டிக்க. அங்க நிக்கிற தாடி பார்த்துலாம் உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் கேஸ் தான். பிள்ளையாரப்பா, என்னடா கையில லஞ்சத்தோட நிக்கிறானேன்னு தப்பா நினைக்காத. மத்தவன்லாம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 100 கோரிக்கை வைப்பான். ஆனா நானும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். அதை நல்லபடியா நிறைவேற்றி வை பிள்ளையாரப்பா. ஐயோ, எந்திரிங்க. சாரி. இவரு விழுந்துட்டாரே. ஆடா பாவீங்களா, ஏன்டா இப்படி ரேஷன் கடையில முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கலக்கியா கல்லு கல்லு பிள்ளையாரப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் எஸ்கூஸ் மீ இல்ல, எஸ்கே வேலு. என்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்டா? எதுக்காகடா கத்துன? நான் கத்தலப்பா, உன் குதிரை தான் கத்துச்சு. நீ கத்துனதுனாலதான்ப்பா என் குதிரை கத்துச்சு. சர்ரா, தேங்காய் உடைச்சேன், சில்லு வந்து நெத்தியில பட்டுருச்சு, அதான் கத்துனேன். ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறியா? ஃபர்ஸ்ட் எய்ட்ஸா? அந்த மாதிரி வியாதி எல்லாம் எனக்கு கிடையாதுடா. டேய், நான் முதல் உதவின்னு கேட்டேன்டா. முதல் போட்டு உதவி பண்றதுக்கு எங்க முதலாளிகளால தானே முடியும். உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் உன்ன மாதிரியே மென்டல் ஆயிடுவேன். வரேன். டேய் நில்றா. என்ன இவ்வளவு பேசுறியே, உன் மண்டையில ரத்தம் வருதே, அதை கவனிச்சியா? அதுக்கு மருந்து வேணும்னு கேட்க தோணிச்சாடா உனக்கு? டேய், நீ பிறப்பிலேயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்ததாடா? எதுக்காக கேக்குற? இந்த இளவத்தானடா முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா மருந்து தாரேன்ட்டு கஞ்சா கசக்கிட்டு இருக்க? இது கஞ்சா இல்ல, மூலிகை. இந்தா போடு. இவ்வளவு கேவலமான சத்தத்தை நான் இந்த ஊர்ல இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. அதான் கேக்குறேன், யார் நீ? நானும் இவ்வளவு கேவலமா விழுந்தவன லைஃப்ல பார்த்ததே இல்ல. கேடிஎன் கம்பெனி வண்டியா இது? வண்டி மட்டும் இல்ல, குதிரையும் நானும் கேடி கம்பெனியை சேர்ந்தவங்க தான். ஓ, கழுத பேர் என்ன? டுபுக்கு கண்ணாடி போட்டு பார், அது கழுதை இல்ல குதிரை. அது எனக்கு தெரியும். நான் குதிரை கிட்ட ஒன்ன பத்தில விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யார் தெரியுமா? கேடி கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற மேனேஜர். புது பேண்டாச்சே. என்ன சவுண்ட் இது? சிரிச்ச. நான் கூட பேண்ட் தான் கிழிஞ்சிருச்சாக்குன்னு. அது அப்புறமா கிழியும். இப்ப வலது கால மேல வச்சு பாடியை உள்ள போடுங்க, கொண்டு போய் சேர்த்துறேன். இதான் உங்க வண்டி. கேவலம், ஒரு மேனேஜருக்கு குதிரை வண்டியா? வருத்தப்படாதீங்க, நேரம் கூடி வந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு ஆம்புலன்ஸும் மார்ச்சுரியும். ஓகே, நீ போய் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பெட்டியா? சவப்பெட்டியோடே வந்துட்டானா? ஐயோ, இங்க வச்சிருந்த என் லக்கேஜ் எல்லாம் காணுமே.
ஏண்டி பம்பளி மாசுகளா, உங்க மனசுல என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிற போர்ட்டர்ஸ் நினைப்பா? எதுக்காக என் பேக்க கொண்டாந்து நீங்க வச்சிருக்கீங்க? ஜிப்ப திறக்கணும்ல. ஜிப்ப திறந்துட்டியா? கவர் எடுக்கணும்னா ஜிப்ப திறக்கணும்ல. அட குரங்கு, உள்ள இருக்க கவரை எடுத்துட்டியா? கவர் கிழிக்கணும்னா கவரை எடுக்கணும்ல. கவரை கிழிச்சிட்டியா? ஏண்டி அது உள்ள கேட்பரி சாக்லேட் இருக்குன்னு நினைச்சியா? கேடிஎன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டே. வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு உலவச்சிட்டியா? நீ நல்லா இருப்பியா? கவலையே படாதீங்க, அதை நம்ம கேப்டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் கொண்டு வந்துருவாங்க. கேப்டனா? எதுக்காக ஏன் கவருக்கு அவரு பூஜை போடணும்? நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்கு தான். ஆஹா, தென்காசிக்காரங்க என் மேல இவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது போக போக தெரியும். ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? பூஜை முடிஞ்சிடுச்சுங்க. தேங்க்ஸ். என்னங்க இது, எந்தவித அறிமுகமே இல்லாத எனக்காக பூஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இத கண்ணன் முதலாளி கிட்ட தான் கொடுக்கணும். கண்டிப்பா கண்ண முதலாளிட்டே தான் நான் கொடுப்பேன். ஆமா, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி. உங்க பேருங்க? ஏன் பேர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? யாருக்கு யாரா மாப்பிள்ளை? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். சார், மாப்பிள்ளைங்கிறது என் பேரு சார். மாப்பிள்ளைன்னு ஒரு பேரா? ஐயோ, என்னாச்சு? முதலாளி, இவர் புதுசா உதவாங்கிறதுக்காக வந்திருக்காரு. என்னது? இல்ல, புதுசா மேனேஜர் வேலைக்காக வந்திருக்காரு. இங்க ரெண்டும் ஒண்ணுதான். ஏய், இங்க வா. போங்க. ஐயா, என்னோட முழு பேரு மாணிக்கம் பிள்ளைங்க. எல்லாரும் என்ன சுருக்கி செல்லாமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அதுவே எனக்கும் பழக்கமா போயிருச்சுங்க. இன்னும் 2 போட்டா உன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரும். வரட்டுங்க. இதோ இது என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. வேலையில இருந்து அனுப்புறதுதான் என் வேலை. ஐ சி. வேலை குடுக்கறதெல்லாம் கண்ணனோட வேலை. உள்ள போய் பாரு. கண்ணன் இங்கே இருக்கிறாரு. வாப்பா வாப்பா, அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சகஜமாப்பா. டேய் குதிரை மூஞ்சா, என்னடா தாசு முதலாளி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறாரு? அவர் எப்பவுமே இப்படித்தான். தண்ணி போட்டா அடிப்பார். தண்ணி போடலைன்னா அடிக்க மாட்டார், கொலை பண்ணுவார். அவங்க ஜாதகத்தை எல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. இங்க நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 10 வருஷமா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. குசும்பு, உள்ள போ. கண்ண முதலாளி இருக்கார், பாத்துட்டு வா. அவர் எப்படி சிரிச்ச முகமா இருப்பார் போல இருக்கு. சிம்பாலிக்கா சொல்லிட்டு பாருங்க. இங்க ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.